ஹை ஃப்ரெண்ட்ஸ், சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கிடாக்கள் எல்லாமே காலியாகி அவங்கவுங்க வீட்டில் டெலிவரி பண்ணியாச்சு. நம்ம ஹுசேன் இடத்துல நம்ம கிடாய் இடத்த மாற்றியாச்சு. இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா முட்டை காலித்து கொம்பு இல்லாத ஒரு கிடாயி, மூளைக்கிடாயி. அடுத்ததாக நம்ம பாபர், அவர் எப்போதும் போல் அவர் இடத்துல கட்டியாச்சு. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செவலை கிடந்த இடத்துல நம்ம சுல்தானை கட்டியாச்சு. கிட்டத்தட்ட கிடாக்கள் எல்லாத்தையுமே இடத்த மாற்றியாச்சு. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடாக்கள் போனதுக்கப்புறம் நம்ம பண்ணை வெறிச்சோடின மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அதற்கான நேரம் வந்தால் நம்மளை விட்டு கடந்து செல்லணும்னா அது போய்த்தான் ஆகணும். அப்படின்னு நினச்சோம்னா அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலையில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆடுகள் டெலிவரி இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஸ்பேஸ் அடுத்து இன்னொரு 1 மாதத்தில் ஃபுல்லாக பண்ணை ஆடுகள் பெருகிடும். அதுக்குள்ளே அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடாக்கள் இது ஒவ்வொரு சண்டை விட்டுக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 கிடா கிடாக்கு. இதை ஃபுல்லாக அடுத்த வேலை நம்மளுடைய வேலை அந்த கிடாக்களுக்குள்ளே கயிறு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே இந்த 4 கிடாயுமே கம்ப்ளீட்டாக பிடிச்சி கட்டி இதுகளை தனியாக ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அடுத்த பக்ரீத்துக்கு. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா குறால்களை ஃபுல்லாக ஒரு செட்டில் மாற்றிட்டு அடுத்து போடக்கூடிய குட்டிகளை ஃபுல்லாக அதுக்கான இடம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது. பொதுவாக பக்ரீத்தை முடிச்சிட்டா ஆடு வளர்க்குறவங்களுக்கு அடுத்து ஒரு 2 மாதம் ஸ்பேஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் குட்டி பிடிச்சி வளர்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ப்ரீடிங்க்கான ஆடு வளர்க்கும்போது அந்த மாதிரி கிடையாது. தொடர்ந்து ஆடுகளுக்கு தீனி கொடுத்து ஆடுகளை பராமரித்து மாறி மாறி குட்டிகளை உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம பண்ணையாளர்களுடைய வேலை.